அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக தொடர முடியுமா என்கிற பிரதான கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் சட்ட வல்லுநர்கள் அதற்கு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் அமலாக்கத்துறை காவலில் இருக்கக்கூடிய கெஜ்ரிவாலினுடைய முதல் ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும் வரை முதல்வராக தொடர வாய்ப்பு இருக்கிறது என்பதே இதில் சட்ட வல்லுநர்களுடைய பார்வையாக இருக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், இந்த விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியாக வேண்டும். சட்ட வல்லுநர்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சிறையில் இருந்து அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை மோசடி வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை நேற்று இரவு அமலாக்கத்துறை கைது செய்தது. இந்த கைதுக்கு பின்னர் டெல்லி அமைச்சர் அதிஷி அளித்த பேட்டியில் அவர் சிறை சென்றாலும் முதல்வராகவே தொடர்வார் என ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். இருப்பினும் இதில் சில சிக்கல்கள் உள்ளன. குறிப்பாக அரசியல் சாசனத்தை எழுதியவர்கள் ஒரு காலம் இது போன்ற ஒரு சூழல் வரும் என எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள். குறிப்பாக ஒரு ஆட்சியில் உள்ள ஒரு முதல்வர் கைது செய்யப்படுவார். அவ்வாறு கைது செய்யப்பட்டால் அவர் முதல்வராக தொடர வேண்டுமா இல்லையா என்பது நாட்டில் முதன்முறையாக தற்போது ஒரு விவாத பொருளாகியுள்ளது. அரசமைப்பு சாசனத்தின்படி ஒருவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர முடியும். அவர் மருத்துவமனையில் இருக்க முடியும், அவர் சிறையில் இருக்க முடியும். இதற்கான பல வரலாறுகள் நம்முடைய இந்திய அரசியலில் மாநில அரசிலும் மத்திய அரசிலும் பார்க்க முடிந்தது. குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் சிகிச்சையின் போது அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். அண்மையில் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். இது போன்ற உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். ஆனால் ஒரு முதல்வர், பதவியில் இருக்கும் ஒரு முதல்வர் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் இருக்கும்போது அவர் தொடர்வதில் சில சிக்கல்கள் உள்ளன. இருப்பினும் இதற்கு உரிய அனுமதி வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போதைய காலகட்டத்தில் அதற்கான தொழில்நுட்ப வசதி இல்லை என்றாலும் இப்போது அதற்குரிய அனுமதியை அவர்கள் பெற வேண்டிய ஒரு தேவை என்பது உள்ளது. இந்த அனுமதியை வழங்கும் பட்சத்தில் அவர் காணொலி வாயிலாக இந்த அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட முடியும், கோப்புகளில் கையெழுத்து பெற முடியும். இது போன்ற விஷயத்தை இருப்பினும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை உள்ளது. சட்ட வல்லுநர்கள் கருத்து அவ்வாறு தொடர முடியாது என தெரிவித்தாலும் இப்போதைய சூழலில் அரசமைப்பு சாசனத்தின்படி அவ்வாறு முதல்வராக தொடர்வதில் எவ்வித தடையும் இல்லை. இருப்பினும் நடைமுறை சிக்கல்களை பார்த்தோம் என்றால் அவர் அமைச்சரவை கூட்டத்தை எவ்வாறு கூட்டுவார், கோப்புகளில் எவ்வாறு கையெழுத்திடுவார் போன்ற சிக்கல்கள் எல்லாம் உள்ளது. அதற்கெல்லாம் நீதிமன்றம் அனுமதி அளிக்குமா, இதற்கு துணைநிலை ஆளுநர் எம்மாதிரியான ஆட்சேபனையை தெரிவிப்பார் போன்ற விஷயங்களை அடுத்தடுத்த விசாரணையின் போதுதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். காயத்ரி, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.